வணக்கம், நாங்க பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலைகளில் வருகின்ற காணொளி. 1000 இருபுள்ளி சுழியம். அத்தியாயம் 40. இடம் இலங்கை தேசத்தின் வடக்கு பகுதி. கிருபாகரரே, கூறுங்கள். கலிங்கத்தில் இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்கிறார்களா? ஆம். இவ்வளவு விரைவாக செயல்படுகிறார்கள்? சந்திரபானு முன்பே ஓலை அனுப்பியிருக்கிறானாம். பாண்டியர்களிடம் இது போன்ற ஏதேனும் போர் வரக்கூடும் என்று முன்பே சந்திரபானு கணித்திருக்கிறான். ஆகையால் தான் அச்செய்தி அனுப்பியிருக்கிறான். மேலும் சாவகத்திற்கும் அவனுடைய செய்தியை அனுப்பியிருக்கிறானாம். இருப்பினும் வரிசை வீரன் அவ்வளவு கோபம் கொண்டது அவனுடைய பிறப்பப்படி. அதை பற்றி எல்லாம் மாற்று கருத்து கூற இயலாது. சரி கிருபாகரரே, ஆனால் நாம் இப்போது தனியாக மீண்டும் தலைமறைவு வாழ்க்கைக்கு வந்ததற்கான காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், இல்லை, வீரபாண்டியரே வந்து நம்மிடம் உதவியை கேட்டார். நாமும் அந்த உதவியை செய்து கொடுத்தோம். இனி அவர்களோட இருக்கலாமே. அவர்கள் இன்னும் நம்மை சிறைபிடிப்பார்கள் என்று கருதுகிறீர்களா? அவர்கள் சிறைபிடிக்க மாட்டார்கள். இருப்பினும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்னும் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. ஆனால் இப்போது இங்கு போர் நடந்திருக்கிறது. அதன் பின்னர் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. ஆகையால் பாண்டியர்கள் அதில் கவனமாக இருப்பார்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு வேண்டுமானால் நம்மை இல்லை, நம்மை தேடும் பணியிலிருந்து விட்டு விடுவார்கள் என்று கருதுகிறேன். அப்படி பேசினால் அது அவர்களுக்கு நல்லது. சரி கிருபாகரரே, நம்மை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் விட்டுவிடுங்கள். அது வந்து வரிவிசை வீரனை பற்றி தானே கேட்கிறாய்? அங்கிருந்து வரும் பொழுது எனக்கும் அதே ஐயம்தான் தோன்றியது. வீரபாண்டியன் வரிவிசை வீரன் மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறான். ஆகையால் வரிவிசை வீரனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக் கொள்வான். நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள்? நேற்று நடந்த விசாரணையை தாங்களும் கண்டீர்கள் அல்லவா? வரிவிசை வீரனை கைது செய்வார்களா? வரிவிசை வீரன் இப்போது தப்பித்து விட்டான் என்றெல்லாம் கதையை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வரிவிசை வீரன் என்ன தப்பித்து ஓடுவோம்னா? ஒருவேளை கலிங்கத்தார் அங்கு இருப்பதால் அப்படி ஒரு விடயத்தை அவர்கள் கூறியிருக்கலாம். இருப்பினும் நாம் வரிவிசை வீரனை விட்டுவிட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு தவறோ என்று எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அவனுக்கு நாம் பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும். பக்கபலமாகவா? நம்மை அவன் பக்கத்தில் கூட நிற்க வைக்க மாட்டான். இதில் பக்கபலமா? நீ அப்படியொன்றும் பேசாதே. வரிவிசை வீரன் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது. நமக்கு இருக்கிறது. ஆனால் அது அவனுக்கு இருக்க வேண்டும் அல்லவா? இதோ பார், இப்போது விதண்டாவாதம் பேச வேண்டாம். வரிவிசை வீரனை இந்த பிரச்சனையில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அதை பாண்டியர்களை செய்து விடுவார்கள். நாம் எதற்காக செய்ய வேண்டும்? அப்படியெல்லாம் கூற இயலாது. நாட்டுக்காக இளவரசனும் அரசனும் எந்த எல்லைக்கு வேண்டுமெனாலும் செல்வார்கள். அப்படி என்றால் பாண்டியர்கள், இந்த இலக்கணம் பாண்டியர்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலகில் எந்த ராஜ்யங்கள் இருந்தாலும் அவர்களுடைய நாட்டின் நன்மைக்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள். அதில் பலியாடாக வரிவிசை வீரன் ஆகக்கூடாது. சரி, நாம் வரிவிசை வீரனுக்கு உறுதுணையாக இருப்போம். கிருபாகரரே, யாரங்கே? ஒன்றுமில்லை, மீனவன் தான். இங்குதான் இருக்கிறோம். ஏன், பாண்டியர்கள் வருகிறார்களா? அது இல்லை கிருபாகரரே. என்ன ஆயிற்று? நான் அதிகாலையில் மீன் பிடிப்பதற்காக முன்பே சென்று வலைகளை போட்டு வைக்க கடலுக்கு சென்றிருந்தேன். சரி, என்னானது? அங்கு ஒரு காட்சி. என்ன காட்சியை கண்டாய்? கப்பலில் வரிவிசை வீரனை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். இந்த தகவல் தானே வந்தது. கைது செய்து கூட்டிச் சென்றிருக்கிறார்களாம். பார்த்தீர்களா? வரிவிசை வீரனை பாண்டியர்கள் கைது செய்திருக்கிறார்களாம். கிருபாகரரே, அடுத்த நாம் அனைவரும் அந்த மீனவனை பார்க்க. என்ன ஆயிற்று? அதை நான் எப்படி கூறு? நான் கண்ட காட்சி கண்டிப்பாக கற்பனையாக இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டுகிறேன். என்ன ஆயிற்று? கிருபாகரரே, வரிவிசை வீரனுக்கு என்ன ஆயிற்று? வரிவிசை வீரன் கச்சிரையாகிவிட்டான். அடித்தகலாம் கிருபாகரன் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள் செல்ல அங்கிருப்பவர்கள் அனைவரும் என்ன கூறினாய்? ஆம், வீசிக்கொண்டிருந்த புயல் நின்று விட்டது. அவ்வளவுதான், முடிந்தது, அனைத்தும் முடிந்தது. இவன் ஏதோ உளறுகிறான். இரவில் நீ என்ன பார்த்திருப்பாய்? என் மீனவனே, கிருபாகரரே,
கண்டதை கூறு. என்ன பார்த்தாய்? உனது நாவில் இருந்து ஒரு துளி பொய் வந்தாலும் உனது உடலில் உயிர் இருக்காது. இந்த விடயத்தில் பொய்யை கூறி நான் என்ன செய்ய போகிறேன்? கிருபாகரரே, இது பாண்டிய தேசத்தின் அதிகாரத்திற்கு கீழே இருக்கும் பகுதி. இங்குதான் நான் வசித்து வருகிறேன். இங்குதான் நான் மீனவனாக பிறந்ததில் இருந்திருக்கிறேன். இருப்பினும் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன். என்னையா சந்தேகிக்கிறீர்கள்? கூறுங்கள். என்ன கண்டாயோ அதை கூறு. கையில் கொடி பறந்து கொண்டிருந்தது அந்த கடலில் மிதந்து கொண்டிருந்த கப்பலில் பல அதிகாரிகள் அங்கிருந்தார்கள். அதில் வருவிசை வீரனும் இருந்தான். சற்றென்று வீரர்கள் கூச்சலிடும் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. என்ன அங்கு சத்தம் என்று நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன். வருவிசை வீரன் பல பேரை அங்கிருந்தவர்களை எல்லாம் தாக்கினான். இதையைத்தான் அங்கு வந்தவர்களும் கூறினார்கள். வருவிசை வீரன் அனைவரையும் தாக்கிவிட்டு சென்று விட்டான் என்று கூறினார்கள். அப்படி என்றால் வருவிசை வீரன் உண்மையாலுமே தப்பித்துதான் சென்றானா? ஐயோ இல்லை, முழுமையாக நடந்த கதையை கேளுங்கள். வருவிசை வீரன் தப்பித்து செல்ல அவனுக்கு என்ன? ஐயோ, எப்படி கூறுவதென்றே தெரியவில்லையே. எதுவாயினும் தைரியமாக கூறு. என்னாயிற்று? இதோ பாருங்கள், வருவிசை வீரன் அங்கிருந்தவர்களிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் அங்கிருக்கும் சிலர் வருவிசை வீரனை தாக்கவும் ஆரம்பித்தார்கள். வருவிசை வீரனை கொன்றே விட்டார்கள். என்ன கூறுகிறாய்? ஆம், கொன்று விட்டார்கள். அடித்தகனம் கிருபாகரன் எதுவும் பேசாமல் பின்னடைய மற்றவர்களும், மீனவனே, நீ வந்தபோது கூறினாயே ஏதோ கனவு கண்டாய் என்று, அதுவா? ஏதேதோ உளறுகிறாய். வருவிசை வீரனை அவர்கள் அதை எப்படி கொல்ல முடியும்? கொன்றால் பிறகு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்று அவர்களுக்கும் தெரியும் அல்லவா? வருவிசை வீரன் யார்? அடித்தகனம் அனைவரும் கிருபாகரனை பார்க்க, கிருபாகரரே, என்ன கூறுகிறீர்கள்? வருவிசை வீரன் யார்? அவன் இறந்து போனால் இங்கு யாருக்கு என்ன கவலை? பாண்டியர்களுடைய வஞ்சகம் இப்போது புரிகிறது. நான் படித்து வருவிசை வீரனிடம் கூறினேன். அவன் கேட்க மறுத்தான். இப்போது கயல் கொடி பறந்து கொண்டிருக்கும் கப்பலிலேயே இவ்வாறு செத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக வருவிசை வீரனை இப்போது கொல்ல வேண்டும்? சந்திரபானு 2 நிலப்பரப்புகளை ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்த அரசனை கொண்டிருக்கிறான் அவன். இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கும் என்று பாண்டியனுக்கும் தெரியும். இல்லை இல்லை, பாண்டியன் அப்படி செய்திருக்க கூடாது. சுந்தர பாண்டியன் கூட கட்டளை தான் இட்டிருப்பான். ஆனால் அந்த வீரபாண்டியன் நட்புக்கு துரோகத்தை விளைவித்திருக்கிறான். அந்த வீரபாண்டியனுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். ஐயோ கிருபாகரரே, நீங்களும் எப்படி கோபப்பட்டு பேசாதீர்கள். அனைத்து விடயங்களிலும் நிதானமாக இருப்பீர்கள் நீங்கள். இப்போது நீங்களே இப்படி பேசினால் எப்படி? மீனவா, நீ கூறிய விடயம் மட்டும் உண்மையாயின் இங்கு மிகப்பெரிய ஒரு விடயமே நடந்துவிடும். தயவு கூர்ந்து சற்று சிந்தித்து பார்த்து கூறு. நான் சிந்தித்து பார்த்து கூறவா? கூறுகள், நான் சிந்தித்து பார்த்து கூறவா? ஓ, நம்ப மறுக்கிறீர்கள். சரி போங்கள். வெளியே ஒரு படகு இருக்கிறது. அந்த படகில் கடலில் விழுந்த வருவிசை வீரனுடைய சடலம் இருக்கிறது. போய் பாருங்கள். அடித்தகனம் குடிசைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் விரைந்து போய் அந்த படகில் பார்க்க வருவிசை வீரன் குத்துயிருமாய் குலையுயிருமாய் கிடந்தான். கிருபாகரே, கிருபாகரே, உயிரில்லை. அப்படி என்றால் இது வருவிசை வீரன் தானோ? ஆம், இறந்து விட்டான். ஐயோ, இவனை காக்கவா நாம் இவ்வளவு வருடங்கள் வனவாசம் சென்றிருந்தோம். இப்படி செய்து விட்டார்களே பாட்டியர்கள். நண்பன் நண்பன் என்று கூறிக்கொண்டு நண்பனுக்காகவே உயிரை வெட்டிவிட்டான். நண்பனுக்காக உயிரை விடவில்லை, நண்பனே அவனுடைய உயிரை எடுத்திருக்கிறான். கிருபாகரரே, போதும் பதுங்கியது. இனி எதற்காக? இறங்குவோம். பாண்டியர்களை ஒன்றில்லாமல் ஆக்குவோம். பொறுமையாக இரு. கோபத்தில் ஏதேனும் முடிவுகளை எடுக்காதே. கிருபாகரரே, அனைவருக்கும் வேதனை இருக்கிறது. உங்களுக்கும் அதற்கு மேல் இருக்கும். தயவு செய்து கூறுங்கள், இப்போது என்னதான் செய்ய? எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வருவிசை வீரனுடைய உடலை குடிசையில் கொண்டு போய் வையுங்கள். அந்த வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வருவிசை வீரனுடைய காலடியில் வைத்த பிறகுதான் வருவிசை வீரனை புதைக்க வேண்டும். அடித்தகனம் அனைவரும் கிருபாகரனை பார்க்க, கிருபாகரனும் வாள் என்று கூற அனைவரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புறப்பாடானார்கள். அதே மற்றொரு முனையில் ஒரு கூடாரத்திற்குள் சில பெட்டிகளை எடுத்து பார்த்துக் கொண்டிருந்தான் வீரபாண்டியன். அந்த கூடாரத்திற்குள் வந்த சுந்தரபாண்டியன், வீரபாண்டியா, அண்ணா, நீ இன்னும் உறங்கவில்லையா? உறக்கம் எப்படி என்ன வரும்? வருவிசை வீரன் செய்த காரியத்தை எண்ணி எண்ணி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறது. ஆனால்
நாட்கள் கடந்து செல்லும். விட்டுவிடு. அவனிடம் நான் ஏதாவது பேசியிருக்கலாம் அண்ணா. நானும் அதையைத்தான் கூறினேன். உமது நண்பனிடம் நீ ஏதேனும் பேச வேண்டும் என்றால் பேசிவிடு என்று. நீதான் கேட்கவில்லை. இப்போது அவன் எங்கு சென்றிருக்கிறான் என்று தெரியவில்லை. எதற்காக சென்றான்? அப்படி என் மீது கோபம் இருந்தால் என்னை வந்து பார்க்க வேண்டியதுதானே. இப்படி வீரர்களை எல்லாம் அடித்து போட்டு சென்றிருக்கிறான். சரி, இப்போது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த கூடாரத்தில்? இது வரிவிசை வீரனுடைய கூடாரம் அண்ணா. அவனுடைய பொருட்களையாவது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பிரிந்து ஒரு நாள் கூட முழுமையாக ஆகவில்லை. அதற்குள் உனது நண்பனை பிரிந்து இருக்க முடியவில்லையா? பல மாதங்கள் போர்க்களத்தில் இருந்திருக்கிறாய். அப்போதெல்லாம் அவனிடம் நன்கு பேசிவிட்டு செல்வேன் அண்ணா. இப்போது அவனிடம் பேசாமல் இருந்தது சற்று எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. யாரெங்கே? இளவரசருக்கு வணக்கம். வரிவிசை வீரனுடைய பொருட்களை எல்லாம் பெட்டிக்குள் போட்டு தனியாக வைத்து விடுங்கள். சரி, இது முன்பே செய்திருக்க வேண்டுமே, ஏன் இன்னும் செய்யவில்லை? அது விடு, அவர்கள் செய்வார்கள். அதெல்லாம் அவனுடைய கேடயங்கள். அதையெல்லாம் இந்த பெட்டிக்குள் வையுங்கள். அதோ இது அவனுடைய குருவால் அண்ணா. இதோ பாருங்கள், புலிச்சின்னம் பொறித்த நீண்டவாள். அவன் பேருக்குத்தான் பாண்டியர்களோடு இருக்கிறான். ஆனால் எப்போதும் புலிச்சின்னம் உடையவாள் தான். எனது நண்பன் அண்ணா, அவனுக்கு துரோகம் என்று எதுவும் செய்ய தெரியாது. உன்னையும் அவனையும் பற்றி எனக்கு தெரியாதா? வீரனே, குறுங்கள் இளவரசன். இதையெல்லாம் எடுத்து பெட்டியில் வைத்து எனது கூடாரத்திற்கு கொண்டு வந்து வைத்துவிடு. உத்தரவு. இளவரசே, அரசே. என்ன சத்தம்? தெரியவில்லை அண்ணா. அடுத்த கணம் இருவரும் வெளியே வந்து பார்க்க நீ குழலனும் கடம்பனும் கம்பனும் அங்கு வந்து நின்றார்கள். என்னாயிற்று? கலிங்க தேசத்தின் அரசன் நம்மை அழைக்கிறான். அவனுக்கு என்னவாம் இப்போது? அதிகாலையில் தானே அவ்வளவு பேசினோம். காலையில் வந்து பேச சொல்லுங்கள். ஐயோ, சாவகத்தில் இருந்து ஏதோ செய்தி வந்திருக்கிறதாம். சரி, வர சொல்லுங்கள். அடுத்த கணம் அங்கு பல பேர் கூட, மேலும் கலிங்கத்தாரும் இலங்கையில் உள்ள சந்திரபானுடைய ஆட்களும் சிலர் அங்கு வந்து நின்றார்கள். வணக்கம். வணக்கம். காலையில் தானே பேசினோம். இப்போது நள்ளிரவில் என்ன? தகவல் ஒன்று வந்திருக்கிறது சாவகத்தில் இருந்து. இவன் தான் கொண்டு வந்திருக்கிறான். 15 நாட்களுக்கு முன்பே சாவகத்தில் இருந்து புறப்பாடாயிருக்கிறானா? அதற்குள் வந்து விட்டானா? காற்று இழுத்துக் கொண்டு வந்து விட்டது. கூறு. அங்கிருக்கும் தமிழக வணிகர்கள் அனைவருக்கும் பல பிரச்சனைகள் உருவாகும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன கூறுகிறாய்? 10 நாட்களுக்கு முன்பேவா? ஆம், 20 நாட்களுக்கு முன்பே சந்திரபானுடைய ஒரு ஓலை வந்தது. அதில் பாண்டியர்கள் ஏதோ ஒப்பந்தம் போட தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஆகையால் நான் முடிந்த அளவுக்கு அவர்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றி விடுவேன். ஆகையால் அங்கிருக்கும் தமிழர்களை எல்லாம் அடிமைப்படுத்துங்கள் என்று தகவல் வந்திருக்கிறது. கொடு வஞ்சகன், அவன் இறந்ததில் தவறே இல்லை. சுந்தரபாண்டியரே, சற்று பார்த்து பேசுங்கள். இது சமாதானத்திற்கான இடம். இங்கு நின்று இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். அடுத்த கணம் கூட்டமாக நின்று கொண்டிருந்த கூட்டத்திற்குள் ஒரு சிலர் வந்து நின்றார்கள். அதில் கிருபாகரனுடைய ஆட்களும் இருந்தார்கள். அனைவரின் விழிகளும் வீரபாண்டியனையே பார்த்துக் கொண்டிருந்தது. கையில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு எந்நேரமும் வீரபாண்டியனை தாக்குவதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். வீரபாண்டியனும் கலிங்கத்தாரை பார்க்க, இப்போது என்ன கூற வருகிறீர்கள்? கூறுங்கள். சந்திரபானுவை நீங்கள் போரிட்டு வெல்வதற்கு முன்பே இப்படி ஒரு தகவல் போயிருக்கிறது. இப்போது நீங்கள் கொன்றே விட்டீர்கள் என்ற ஒரு தகவல் சாவகத்தை அடைந்தவுடன் அங்கிருக்கும் தமிழர்கள் அனைவரும் படக்கூடிய இன்னல்கள் அதிகமாக இருக்கும். அதற்காகத்தான் ஏதேனும் ஒரு விடயத்தை செய்யுங்கள் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டோம். அப்படி என்றால் நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? இருங்கள் பாண்டிகரே, ஒன்றை இழந்தால் தான் மற்றொன்று கிடைக்கும். என்ன கூற வருகிறாய்? பாருங்கள், நானும் சந்திரபானுடைய ஆட்களிடம் பேசிவிட்டேன். வரிவிசை வீரன் அவன் தான் கொண்டிருக்கிறான். அவனை இப்போதைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாலும் சாவகத்தில் உள்ளோர் கண்டிப்பாக அவனை கொல்லச் சொல்லித்தான் கட்டளையிடுவார்கள். அடுத்த கணம் கூட்டத்திற்குள் ஏதோ ஒன்று சலசலப்பு ஏற்பட சுந்தரபாண்டியனுடைய கைகள் உயர்ந்தன. அனைவரும் அமைதியாத்துக் கொண்டிருங்கள். அதான் பேசிக் கொண்டிருக்கிறோமே. ஆகையால்
வருவிசை வீரனுடைய உயிரை சாவகத்தார் கேட்பார்களா? உயிருக்கு உயிர்தான் விடையோ? அடுத்த கணம் கிருபாகரனுடைய கண்கள் சிவந்தன. நான் அப்படி கூறவில்லை. இங்கிருக்கும் சந்திரபானுடைய ஆட்களிடமும் நான் பேசிவிட்டேன். ஒரு விடயத்தை செய்தால் அனைத்தும் இங்கு சரியாக நடக்கும். என்ன விடயம்? என்ன கூற வருகிறாய்? யாரேனும் ஒருவனை கொன்று விடுவோம். அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும், என்ன பேசுகிறீர்கள்? யாரை கொல்வது? வருவிசை வீரனையா? அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது என்று வீரபாண்டியன் கூற, கிருபாரனுடைய ஆட்களும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டார்கள். அடுத்த கணம் நீக்குழலன் முன்வந்து, இருங்கள் இளவரசே, வருவிசை வீரனும் தப்பித்து விட்டான். அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இதோ பாருங்கள், அரசரை கொன்றவன் ஒருவேளை உங்களிடம் இருந்தால் கூட ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு இறங்கலாம். ஆனால் அவன் உங்களை விட்டே ஓடிவிட்டான். அவன் பேரில் மட்டும்தான் வீரம் இருக்கும் என்று கருதுகிறேன். உண்மையில் போதும். இனி ஒரு வார்த்தை எனது நண்பனை பற்றி நீ பேசினாய், பிறகு அவ்வளவுதான். ஓ, அப்படியா? என்ன சுந்தரபாண்டியரே, உங்கள் தம்பி வீரபாண்டியர் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்? எதற்காக நான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன்? எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதோ உங்களுடைய மக்களுக்காகத்தான் பேச இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கென்று என்ன வேண்டுமென்றாலும் பேசுவீர்களா? போதும், நிறுத்து வீரபாண்டியா. அனைவரிடமும் நமது கோபத்தை காட்டக்கூடாது. இதோ பாருங்கள் கலிங்கத்தாரே, உங்களுக்கு ஏதேனும் யோசனை இருந்தால் கூறுங்கள். மற்றபடி வீண்வாதங்கள் தேவையில்லை. யோசனை இருந்ததால் தான் இந்த நள்ளிரவில் அனைவரையும் சந்திக்க நான் வந்தேன். கூறுங்கள். கப்பலில் நீங்கள் கைது செய்ய சொல்லி கட்டளையிட்டீர்கள் அல்லவா? ஆம், கைது செய்ய சொல்லி கப்பலில் ஏற்றி கோடிக்கரைக்கு கூட்டிக் கொண்டு செல்ல சொன்னேன். அதில் இடையே அவன் தப்பித்து விட்டான். அவன் உண்மையில் தப்பித்தானா அல்லது நீங்கள் அவனை மறைத்து வைத்திருக்கிறீர்களா? நேற்று பேசியதைப் போலவே பேசாதீர்கள். உண்மையில் அவன் தப்பித்து விட்டான். நீ கொள்ளலா? ஆம், இதோ பாருங்கள் எங்களுடைய உடலில் இருக்கும் காயங்களை. மேலும் எங்களோடு வந்தவர்களையும் அவன் கொன்று விட்டான். அடுத்த கணம் வீரபாண்டியன் நீக்குழலனை பார்க்க, ஆம் இளவரசே, நாங்கள் அதிகமாக நேற்று எதுவும் கூறவில்லை. வருவிசை வீரன் அவ்வாறுதான் செய்தான். எவ்வளவோ பேசினோம், அவன் கேட்கவே மறுத்து விட்டான். சுந்தரபாண்டியரும் வீரபாண்டியரும் வேறு ஏதோ ஒன்றை சிந்தனையில் வைத்திருக்கிறார்கள். வீரபாண்டியர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் எல்லாம் இங்கு இருக்க மாட்டேன் என்று அவன் அனைவரையும் தாக்கிவிட்டு ஓடிவிட்டான். இது உண்மை. நடந்தது உண்மை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். உண்மையாகவே இருந்தாலும் இதை ஒரு சிறு பிள்ளைக்கு கூறினால் கூட இந்த கதையை நம்பாது. வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். என்ன பாண்டிகிறேன், அதற்கு ஒப்புக்கொள்கிறீர்களா? கூறுங்கள். என்ன? யாரேனும் ஒருவனுடைய தலையை வெட்டி எடுத்து வாருங்கள். முன்பே இறந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன்தான் வருவிசை வீரன் என்று சாவகத்தாரிடம் காட்டுவோம். இந்த விடயம் தெரிந்தவுடனேயே அவனுடைய தலை துண்டாக்கப்பட்டது என்று கூறுவோம். இல்லை, அதை சாவகத்தார் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் யாரேனும் ஒருவர் உயிர் தியாகம் செய்யட்டும், அவன்தான் வருவிசை வீரன் என்று கூறிவிட்டு அழைத்துக் கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக சாவகத்தார் அவர்களை கொல்லுவார்கள். உங்களுக்கு வருவிசை வீரன் மிகவும் முக்கியம், உங்களுடைய தம்பியுடைய நண்பன். நீங்களே அவனை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு ஈடாக வேறொருவனை கொடுங்கள். போய் வருவிசை வீரன் தப்பித்து விட்டான், அவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறினாலெல்லாம் சாவகத்தார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பாண்டியர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும், நீங்களும் வாருங்கள் என்று எங்களையும் அழைப்பார்கள். எங்களுக்கு பாண்டியர்களோடு போர் செய்ய விருப்பமில்லை. அதற்கு பதிலாக பூம்புகாரிலிருந்து பாலூர் துறைமுகம் வரை கலிங்கத்தாரிடம் ஒப்படைத்து விட்டால் இந்த ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயார். மேலும் எந்த ஒரு பிரச்சனையும் சாவகத்திடம் இருந்து வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிப்பது எனது வேலை. என்ன கூறுகிறீர்கள்? வீரபாண்டியரே, கூறுங்கள். வீரபாண்டியா. அடுத்த கணம் வீரபாண்டியன் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்க, வீரபாண்டியா, கலிங்கத்தான் கூறியதை கேட்டாயா? என்ன கூறினீர்கள்? அது சரி, இங்கு அரசனுக்கு ஒரு முறை, இளவரசனுக்கு ஒரு முறை என்று கூறிக்கொண்டிருக்க முடியுமா? அரசே, நீங்களே முடிவெடுங்கள். அது வீரபாண்டியனும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் கூறுகிறேன். சரி, ஏ வீரபாண்டியா, உனது நண்பன் இப்போது எங்கோ ஓடிவிட்டான். அவனை கூட்டிக் கொண்டு வருவதெல்லாம் இங்கு சாத்தியமாகுமோ ஆகாதோ என்றெல்லாம் நம்மால் சிந்திக்கவே இயலாது. இன்னும் 10 நாட்களில் சாவகத்திலிருந்து இளவரசனோ அல்லது அதிகாரிகளோ யாரேனும் ஒருவர் வந்து விடுவார்கள். அவர்களுக்கு முன்னே
நாம் யாரேனும் ஒருவனை இவன் தான் வரிவிசை வீரன் என்று நிற்க வைக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தால் பிறகு கொல்ல வேண்டும். கொல்வதோடு விட்டு விடுவார்களா? என்ன கேட்ட? கொல்வதோடு விட்டு விடுவார்களா? நீ கேட்கும் கேள்வியும் சரிதான். அரசனை கொண்டிருக்கிறான் அல்லவா, உடனடியாக வல்லாம் கொல்ல மாட்டார்கள். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் சித்திரவதை செய்துதான் கொள்வார்கள். அந்த சித்திரவதை செய்யும் பொழுது அவன் நான் வரிவிசை வீரன் இல்லை என்று ஒருவன் போட்டு உடைக்காமலும் இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி என்று கூறுங்கள். அடுத்த கணம் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனை பார்க்க, என்ன வீரபாண்டியா, என்ன சிந்திக்கிறாய்? நான் ஒரு யோசனை கூறலாமா? கூறு. நான் வரிவிசை வீரனோடு பேசியிருக்க வேண்டும். அவனிடம் நான் பேசாமல் விட்டது மிகப்பெரிய ஒரு தவறாகிவிட்டது. அதான் நானும் மீண்டும் மீண்டும் கூறுகிறேனே, நீ அவனோடு பேசியிருக்கலாம் என்று. ஓ, அப்படி என்றால் நான் அவனோடு பேசியிருக்க வேண்டும் அல்லவா? ஆம், அதைத்தான் நானும் கூறுகிறேன். ஆனால் சற்று சிந்தித்து கூறுங்கள், நான் அவனிடம் பேசியிருக்க வேண்டுமா? ஆம், அவனோடு நீ பேசியிருக்க வேண்டும். அப்படி என்றால் பேசாமல் விட்டது எனது தவறு அல்லவா? வீரபாண்டியா, உனக்கு கேள்விகளுக்கு மட்டும் பதில் வரட்டும் அண்ணா. பேசாமல் விட்டது எமது தவறு. ஆம், நீ வரிவிசை வீரனிடம் பேசாமல் இருந்தது உனது தவறுதான். இப்போது புரிகிறது அனைத்தும் எமக்கு. என்ன கூறினாய்? கலிங்கத்தாரே, என்ன கூறினீர்கள் தாங்கள்? தொண்டை மண்டலத்திலிருந்து பாலூர் துறைமுகம் வரை இருக்கும் துறைமுகங்கள் அனைத்தும் ஒப்பந்தத்தை கேட்கவில்லை, செயல்பாட்டை கேட்டேன். வரிவிசை வீரன் என்று யாரேனும் ஒருவனை நிறுத்தி சாவகத்தாரிடம் ஒப்படைத்து விடலாம். அவன் நான் வரிவிசை வீரன் இல்லை என்று உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வீரனை கொடுங்கள். அது தவறல்லவா? சரி, உங்களால் செய்ய முடியாது என்றால் எமது தேசத்தில் பல பேர் இருக்கிறார்கள், அடிமைகளும் இருக்கிறார்கள். அதில் யாரேனும் ஒருவனை, கருமை நிறத்தில் இருப்பவனை அழித்துக் கொண்டு வருகிறேன், முடிந்துவிடும் கதை என கூறுகிறீர்கள். அதற்கு பதிலாக நான் ஒரு யோசனை கூறுகிறேன். வீரபாண்டியரிடம் இதைவிட நன்கு நல்ல யோசனை இருந்தால் பிறகு கூறுங்கள், பார்த்துக் கொள்ளலாம். சாவக தேசத்திலிருந்து இளவரசனோ அதிகாரிகளோ அமைச்சரோ யார் வேண்டுமெனாலும் வரட்டும். அவர்கள் முன்னே சந்திரபானுடைய தலையை கொய்த வரிவிசை வீரனுடைய தலையை கொய்து நான் வைக்கிறேன். அப்போது இங்கிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வருமா என்று வீரபாண்டியன் கூறியதை கெட்ட கிருபாகரனும் அவனுடைய ஆட்களும் உரையில் இருந்து வாளை எடுத்துக்கொண்டு எந்நேரமும் தாக்க காத்துக் கொண்டிருந்தார்கள். சுந்தர பாண்டியனும், வீராணி என்ன கூறுகிறாய் என்று கேட்க, நீ குழலனும் கடம்பனும் கம்பனும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொண்டார்கள். வரிவிசை வீரன் உனது நண்பனாயிற்று, அவனுடைய தலையை நீ வெட்டி வைப்பாயா? பாண்டிய தேசத்தின் இளவரசனுக்கு நண்பன் தேவையா, அல்லது கடற்கடந்து வாழும் தமிழ் மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை தேவையா? கூறுங்கள், கூறுங்கள். ஆனால் அவன் தான் ஓடிப்போய் விட்டானே. அவன் எங்கு சென்றாலும் அவனை தேடி பிடித்து அவனுடைய கழுத்தை அறுத்து இங்க கொண்டு வந்து வைக்கிறேன். இது அனைத்தும் சரியாகுமா? இது அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் வீரபாண்டியா. அண்ணா, நான் சிந்தித்தது சரிதானே வீரபாண்டியா? வரிவிசை வீரனை நாம் எப்படி? கடல் கடந்து வாழும் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அண்ணா. சீனத்திற்கு செல்லும், கடாரத்திற்கு செல்லும், பல தீவுகளுக்கு செல்லும் தமிழ் மக்கள் அனைவரும் சாவகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இன்னும் சாவகத்தில் இருக்கும் வணிகர்கள் இருக்கிறார்கள், மதத்தை போதிக்க சென்ற பல சாதுக்கள் இருக்கிறார்கள். தமிழனாக பிறந்த ஒரு விடயத்திற்காக அவர்கள் இன்னலைப்பட வேண்டுமா அண்ணா? பிறகு தமிழகத்தின் அரசன் என்று நாம் எதற்காக இங்கு இருக்க வேண்டும்? கூறுங்கள் வீரபாண்டியா, நீ கூறுவது சரிதான். ஆனால் இந்த விடயத்திற்கு மாற்றொரு வழியும் இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அப்படி கட்டாயம் இருந்தால் செய்யலாம் அல்லவா? நீ என்ன கூறுகிறாய்? கட்டாயம் இருந்தால் செய்யலாமா, செய்யக்கூடாதா? வீரபாண்டியா அண்ணா, கேள்விக்கு முதலில் பதில் வரட்டும். கட்டாயம் இருந்தால் செய்துவிடலாம். சுந்தர பாண்டியரே, சுந்தர பாண்டியரே, இப்போதுதான் ஒரு அரசனாக எமது கண்முன்னே தெரிகிறீர். மக்களுடைய நலனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வீர் அல்லவா? அடுத்த கணம் கிருபாகரன் வீரபாண்டியனை உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்க
கலிங்கா, ஒரு வீரபாண்டியா, இதோ இறுதியாக வருவிசை வீரனை பார்த்த 3 தளபதிகள், எமது தளபதிகள், இவர்களோடு சென்று அந்த வருவிசை வீரன் எங்கு சென்றானோ அவனை தேடி கண்டுபிடித்து கூட்டிக் கொண்டு வந்து அவனை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். என்ன கூறுகிறாய்? வீரபாண்டியா, நான் தான் ஒப்புக்கொண்டேனே சரி என்று. இருப்பினும் சமாதானம் நான் பேசுவேன். அதற்கு ஏதேனும் ஒரு துறைமுகத்தையாவது கொடுங்கள். அதெல்லாம் நீ எமது அரசனிடம் பேசிக்கொள். தீர்வை நோக்கித்தான் நான் செல்வேன். ஒப்பந்தங்களை எல்லாம் நோக்கி எமது அண்ணன் தான் செல்வார். இல்லை இல்லை வீர வீர இந்த வீரபாண்டியனுக்கு நீ அண்ணன், தம்பி, நண்பன் என்று எவனும் இல்லை. அரசன் அரசன் செய்வார். வீரபாண்டியா, உமக்கு என்ன ஆயிற்று? எனக்கு எதுவும் ஆகவில்லை. வருவிச வீரனுடைய தலையை கொய்கிறேன் நான். அடுத்த கணம் இந்த சொற்கள் வீரபாண்டியனிடம் இருந்து உதிர்ந்த பிறகு கூட்டத்துக்குள் இருந்து கூச்சல் சத்தங்கள் எழ கிருபாகரனும் வாளை சுழற்றிக் கொண்டு அந்த கூட்டத்துக்குள் குதிக்க கிருபாகரனுடைய ஆட்களும் சுழன்று குதித்தார்கள். ஆங்காங்கே இருந்த காவலாளிகள் சுந்தர பாண்டியனையும் கலிங்க தேசத்தின் அரசனையும் சுற்றி நின்று பாதுகாப்புக்காக நின்றார்கள். அடுத்த கணம் சலையென்று வாள் சுழல அங்கு மூவரின் தலை மண்ணில் உருண்டது. இதை பார்த்த கிருபாகரன் அதிர்ந்து போய் வீரபாண்டியனை பார்க்க, வீரபாண்டியனும் சுந்தரபாண்டியனை முறைத்து பார்த்தான். சுந்தரபாண்டியனும், வீரபாண்டியா, என்ன காரியம் செய்திருக்கிறாய் நீ? உன்னை இனி ஒரு வார்த்தை உன்னிடமிருந்து ஏதேனும் வந்தது, பிறகு உன்னை அரசன் என்று கூட நான் பார்க்க மாட்டேன், கொன்று விடுவேன். அடுத்த கணம் வீரபாண்டியனை பிடிங்கள் என்று கூற சட்டென்று கிருபாகரனுடைய ஆட்கள் வீரபாண்டியனை சுற்றி நின்றார்கள். வீரபாண்டியனை தொட வேண்டும் என்றால் எங்களை கடந்து தொடங்கள். அதற்கு முன்னால் பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் அவர்களுடைய பாதுகாப்பு முகாமிலேயே இறந்தார்கள் என்ற ஒரு பெயரை பெற வேண்டாம். அடுத்த கணம் சுந்தரபாண்டியனும் கலிங்கனும், என்ன நடக்கிறது எங்கு சுந்தரபாண்டியா? வீரபாண்டியா, என்ன செய்தாய் நீ? இப்போது என்ன காரியம் செய்தாயா? எனது நண்பனை கொன்றவர்களை நான் கொன்றேன். அடுத்த கணம் கலிங்கன், நண்பனை கொன்று விட்டார்களா? சுந்தரபாண்டியா, என்ன இது? எனக்கு எதுவும் புரியவில்லை. புரியாதன்னா உங்களுக்கு கட்டளையிட மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். எனது நண்பனிடம் நீ இறுதியாக பேசியிருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறிய போது அப்போது எனக்கு புரியவில்லை. இவர்கள் வந்து வருவிசை வீரன் நமது வீரர்களை அடித்து போட்டு தப்பித்து சென்றான் என்று கூறிய போது கூட எனது சிந்தனையில் எதுவும் படவில்லை. நீ குழலன், கதம்பன், கம்பன் என்று அவர்களை அவன் தாக்கினான் என்று கூறிய போது கூட எனது சிந்தனையில் எதுவும் தோன்றவில்லை. அவன் செய்யக்கூடியவன் தான், அவன் அப்படித்தான் செய்திருப்பான் என்று ஏதோ ஒரு நம்பிக்கையில், மூட நம்பிக்கையில் இருந்து விட்டேன். ஆனால் எப்போது நீ குழலன் வந்து கூறினானோ, வாளை ஏந்தி நமது வீரர்களை கொன்றான் என்று அவன் கூறினானோ, அதே வாளை வைத்து இவர்களை மூவரையும் தாக்கினேன் என்று கூறினானோ, அப்போதே எமக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. எக்கணமும் புலிமுகம் பொறித்த வாளுடன் தான் வருவிசை வீரன் போர் செய்வான். அவனுக்கு மற்ற தேசத்தின் வாளை பிடித்து பழக்கமில்லை என்ன? அவனுடைய வாள் கூடாரத்தில் இருக்க இவர்களை அவன் எப்படி தாக்கி இருக்கக்கூடும்? வாள் கப்பலுக்கு சென்றிருக்கிறது. வருவிசை வீரன் தப்பித்திருந்தால் வாளோடு தப்பித்திருக்க வேண்டும். மீண்டும் அவனுடைய கூடாரத்திற்கு வாள் எப்படி வந்தது? என்ன ஒரு நாடகம் அண்ணா! உனது ராஜ்யத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று, கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று எனது நட்பை நீ ஏலம் விட்டுவிட்டாய் அல்லவா? வீரபாண்டியா, இங்கு நடந்ததற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மேலும் தீர விசாரிக்காமல் நீ முடிவெடுத்து விட்டு நீ குழலன், கடம்பன், கம்பன் என்று மூவரின் தலையை வெட்டி விட்டாய். நீ இதெல்லாம் விசாரணை வைத்து விசாரணை கலிங்கா, வீரபாண்டியா, சாவகத்திடம் கூறுங்கள், இனி சாவகத்திற்கு யமன் அந்த பாண்டியர்கள் இல்லை, இந்த வீரபாண்டியன் என்று. கடல் கடந்திருந்து அவன் வந்து இங்கு எதை செய்வான் என்று நானும் பார்க்கிறேன். சாவகத்தில் இருந்து வரும் ஒரு கப்பல் கூட நிம்மதியாக வீடு திரும்பாது என்று கூறுங்கள். இனி தமிழகத்தில் சாவகன் என்று ஒருவன் கால் பதித்தாலும் அவனுடைய
மரண சாசனத்தை நான் எழுதிவிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். வீரபாண்டியா, போதும் நிறுத்து. என்ன பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தமா? நீ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன், நீ ஒரு இளவரசன். போதும், எனக்கு எமது வெட்டம் எதுவும் தேவையில்லை. இனி இந்த கயல் கொடியின் நிழலும் எமக்கு தேவையில்லை. நான் எனது நண்பனுக்காக, அவனுடைய தியாகத்திற்காக நான் போராடுவேன். அதில் உன்னை எதிர்க்க வேண்டுமெனாலும் எதிர்ப்பேன் அண்ணா. இனி பாண்டிய குலத்தாருக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. என்னை சுற்றி இப்போது நின்று கொண்டிருக்கும் கிருபாகரனுடன் சேர்ந்து நான் செயல்படுவேன் என்று கருத வேண்டாம். எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கென்று நான் ஒரு கூட்டத்தை உருவாக்குவேன். அந்த கூட்டம் இங்கிருந்து சாவகத்தை நடுநடுங்கச் செய்யும். வீரபாண்டியா, இப்போது நீ பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் உனது சிந்தனையில் இருந்துதான் நீ பேசுகிறாய் என்றால் பிறகு பாண்டிய தேசத்தை விட்டு நீ என்னடா செல்வது? நானே உன்னை ஒதுக்கி வைப்பேன். உனக்கு எந்த ஒரு அரசாங்க அதிகாரமும் உனக்கு நீ கிடையாது என்று நான் கூறுவேன். இனி வீரபாண்டியன் என்ற ஒருவன் பாண்டிய தேசத்தில் அரசபையில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் அகற்றப்படுவான் என்று கூறுவேன். நான் மீண்டும் கூறுகிறேன், வறுவிசை வீரனுக்கு என்னானது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது நீ செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் 3 படை தளபதிகளுடைய தலையை நீ துண்டாக்கியது நமது எதிரி தேசங்களுக்கு பாண்டிய குலத்தை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை தரும் என்று நீ சிந்தித்து பார்த்தாயா? இதை நான் சிந்திக்க வேண்டும் என்றால் நீ சிந்தித்திருக்க வேண்டும். போர்க்களத்தில் சாவக தேசத்தின் அரசனை கொன்று பாண்டியர்களுக்கு பெருமை சேர்த்த ஒரு வீரனை வஞ்சக முறையில் நீ கொன்றதற்கு நீதான் முதலில் சிந்தித்திருக்க வேண்டும். அரசன் என்ற ஒரு பதவிக்காகத்தான் இன்னும் உன்னை நான் உயிரோடு விட்டிருக்கிறேன். இனி நான் எமது வழியில் செல்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்தால் இன்று 3 தலை, நாளை 4000 தலைகளும் உருளும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வீரபாண்டியன் வேகமாக செல்ல கிருபாகரனும் அவனுடைய ஆட்களும் அந்த காட்டுக்குள் பின்னடைந்து சென்றார்கள். சுந்தர பாண்டியனும் உடைந்து போய் அந்த கடல் மணலில் அமர்ந்தான். கலிங்கனும் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திரும்பிச் சென்றான். பல ஆண்டுகள் கடந்து ஒரு கோவிலில் உள்ள தூண் விளக்கின் முன்னே நின்று கொண்டிருந்த கிருபாகரன் இந்த கதையை கூறி முடித்தான். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம்.